எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. எட்டாவது மாதாந்திர சிறப்பு கூட்டம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக இனிதே தொடங்கியிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு அழைப்பாளரை அழைத்து நம்முடைய ஜோதிட உலகத்திற்கு நம்முடைய எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனல் மூலமாக நேரடி ஒளிபரப்பாகி பல கருத்துகள் பல ஜோதிடர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பெரும் நோக்கத்தில் இந்த சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். வழக்கம் போல இந்த 68வது மாதாந்திர கூட்டம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் நவகிரகங்களை வணங்கி இனிதே இந்த மாத கூட்டத்தை தொடங்குவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானே போற்றியும், சந்திர பகவானே போற்றியும், அங்கர பகவானே போற்றியும், புதன் பகவானே போற்றியும், குரு பகவானே போற்றியும், சுக்கிர பகவானே போற்றியும், சனீஸ்வர பகவானே போற்றியும், ராகு பகவானே போற்றியும், கேது பகவானே போற்றியும். ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. துர்கை மக சக்தி, லக்ஷ்மி மக சக்தி, வாணி மக சக்தி, அங்காளி மக சக்தி, அங்காளி மக சக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு மாத கூட்டத்திலுமே ஒரு சிறப்பழைப்பாளர் நாம் அழைப்பது வழக்கம். அந்த வகையில் இரண்டாவது முறையாக இந்த 68வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்க சென்னையிலிருந்து வருகை புரியிருக்கிறார் நம்முடைய டாக்டர் சீதா சுரேஷ் ஐயா அவர்கள். அதே போல சிறப்பு அழைப்பாளராக முதல் முறையாக நம்முடைய மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரியக்கூடியவர் அகில் சித்தார்த் ஐயா அவர்களும் வருகை புரியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய பண்டிட் பாலசுப்ரமணியா அவர்கள் ஏற்கனவே நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு ஒரு 3 முறை பார்த்தீங்கன்னா சிறப்பு தலைமை தாங்கியிருக்கிறார். ஐயாவும் இந்த மாதத்தில் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரியிருக்கின்றார். இவர்களை மூவரையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். அதே போல இந்த மாதத்தில் புதிய அன்பர்கள், புதிய 2 பெண்மணிகளும் இந்த மாத கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரவேற்புரை நம்முடைய எடப்பாடி சின்ன ஐயா அவர்கள் வருகை புரிந்து வரவேற்புரை ஆற்றுவார் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது முதல் பேச்சாளராக எப்பொழுதுமே பேசக்கூடிய நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இன்று சில காரணங்களால் வர முடியாத காரணத்தினால் இன்றைக்கு முதல் பேச்சாளராக இப்பொழுது நானே பேச இருக்கின்றேன். ஐயா, நம்முடைய எப்பயுமே நமது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தான். இந்த தொழில் வகையில் அது கட் பண்ணி அந்த தொழில் ரீதியில் எந்த மாரி ஒரு குறை வந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாற வேண்டும் அப்படின்னா இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை இந்த மாத கூட்டத்தில் தெரிவிக்க இருக்கின்றேன். இது நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக
இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் எந்த மாரி ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அதில் எந்த குறையும் வரக்கூடாது, எந்த தடையும் வரக்கூடாது. அந்த தொழிலில் மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும், தொழிலில் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்றத இந்த 27 நட்சத்திரத்தினுடைய பரிகாரங்கள் இப்பொழுது நம்ம சொல்ல இருக்கின்றோம். அதாவது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கோசரம் இந்த பரிகாரங்களை நாம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அந்த வகையில் நம்முடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே அவங்க செய்யக்கூடிய தொழிலில் இது கேதுனுடைய நட்சத்திரம். இந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப அவங்களுடைய படிப்பறிவு இருந்தாலும் அவங்களோட ஞான அறிவின் மூலமாக தான் அவங்களுடைய புத்தி என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க அதிகமாக கேட்டு செய்வார்கள். அந்தமாரி ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் ஒரு ஜோதிடமாக இருந்தாலும் சரி, மற்ற மருத்துவம், அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனங்கள், இராணுவ வீரர்கள், போலீஸ், நர்சிங், சிறைச்சாலை, அரசு உத்தியோகம் போன்ற எந்த வகையான ஒரு துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் அவங்க மிகப்பெரிய ஒரு வல்லவராக வர வேண்டும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதில் எந்த மாரி ஒரு தொழில் செய்தாலும் தடையெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்கு அவங்க எப்பொழுதுமே அந்த அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், என்றைக்குமே ஜென்ம நட்சத்திரம் உங்களோட அஸ்வினி நட்சத்திரமாக இருந்ததுன்னா, அதே அஸ்வினி நட்சத்திரம் வரும்பொழுது விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட தொழில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆகையால் பார்த்தீங்கன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைவதற்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதே நட்சத்திரத்தை, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோயிலுடைய வழிபாட்டு முறைகளும் அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அதற்குரிய தன்மையில் இருக்கக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக தொழிலில் இது வரைக்கும் உங்களுக்கு வேலை அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் தடை இருக்குது, அதையும் இந்த பரிகாரத்து மூலம் வெற்றியை கொடுக்கும். அடுத்தது பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, தொழிலில் ஜெயிக்க முடியல, இந்தமாரி எந்த மாரி ஒரு வகையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூட்சமமான இந்த அற்புதமான ஒரு பரிகாரங்கள் ஆகும். அப்போ விநாயகருக்கு எப்படி வழிபாடு செய்யணும்? எப்பயுமே விநாயகருக்கு எந்த ஒரு வழிபாட்டு முறைகள் செய்வதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தோப்பு கரணம் போடுறது ரொம்ப சிறப்பு. அப்போ கோயிலை அந்த விநாயகரை 3 முறை வலம் வந்து அதுக்கப்புறம் தோப்புக்காரனை போட்டு அதுக்கப்புறம் சாமிகிட்ட பிரார்த்தனை செய்து கொள்வதுதான் காரியங்கள் வெற்றியும் சித்தியும் வெற்றி கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே காஞ்சி காமாட்சி வழிபாடு அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அப்போ அந்த அம்மன் கோவில் வழிபாடு அப்படின்றது எப்படி? அதில் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமண்ட் கல்கண்ட் இதை அதே பரணி நட்சத்திரம் வரும்போது அம்பாளுடைய வழிபாட்டு முறைகள் செய்து கொண்டு அந்த டைமண்ட் கல்கண்டை நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகனை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அப்போ இந்த முருகனை வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களில் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்வது பல வகை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் கந்தகஷ்டி பாடி அதோட மூலமாக விரதம் இருக்கிறதும், அல்லது கந்தகஷ்டி கவசத்துடைய புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி முருகர் கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாக கொடுப்பதன் மூலமாகவும் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை நாளில் அம்மன் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மேன்மை கொடுக்கும். இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சந்திரனுடைய வழிபாடு தொழிலுக்கு மிகப்பெரிய ஒரு உகந்ததாக அமைத்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இருக்கக்கூடிய இடத்துல காசி தீர்த்தம் வைத்துக் கொள்வது பல வகை நன்மைகளை கொடுக்கும். அதேமாதிரி காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் வச்சுக்கிட்டு அந்த டேபிள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள்
நீங்கள் ஜாதகம் பார்க்கறது, மற்ற தொழில்கள் செய்யக்கூடிய நபர்கள், இது எல்லாமே இந்த தீர்த்தம் அப்படின்றது ஒரு இடத்துல இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை செல்வதோ அல்லது புனித யாத்திரைக்கு அடிக்கடி குளிப்பதோ, இதெல்லாம் எங்களோட தொழிலுடைய அபிவிருத்திகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் முருகன் கோவிலில் நீர் தானம் செய்வது ரொம்ப நல்லது. அது உணவு தானமும் நீர் தானமும் ரெண்டுமே செய்கிறது ரொம்ப சிறப்பு முருகன் கோவிலில். இது எப்போ செஞ்சால் நல்லா இருக்கும்? இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அன்னதானம் முருகன் கோவிலில் செய்வதோ இல்லை மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் முருகன் கோவிலில் இப்போ கோடை காலங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் வரப்போகுது. அப்போ இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக அந்த ஒரு நட்சத்திரத்தை மட்டும் பேஸ் பண்ணி கூட நீர்மோர் கொடுக்கறத கூட உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்திகளும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தொழிலில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காளி தேவி வழிபாடு, துர்க்கை வழிபாடு ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரன்றது மாந்திரிகத்துக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு மந்திரம் ஜபம் செய்யறன்னா கூட இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை முதல் முறையாக தொடங்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மந்திர உபதேசம் வாங்குவதும் மந்திர தீட்சை பெறுவதும் சரியான உகந்த நட்சத்திரம் எதுனா அது திருவாதிரை நட்சத்திரங்கள் தான். அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காளி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வதும் இல்லை காளி தேவியினுடைய மந்திரத்தை போற்றி வழிபாடு செய்வதும் உங்களோட தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குருவை வழிபாடு செய்வதும் சித்தருடைய வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வதும், இது ரெண்டு விஷயத்திலையும் இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இதில் இன்னொரு விசேஷமானது என்னன்னா, இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஜோதிடர்களாக இருக்கிறாங்களோ அல்லது மற்ற குருமார்கள் யாரோ ஒருத்தர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட இருந்து ஒரு போட்டோ எடுத்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தில் அந்த போட்டோவை மாட்டி வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் தொழிலில் சிறப்பான முறையில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உத்வேகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பூச நட்சத்திரக்காரர்கள். இந்த பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வது மட்டுமல்லாமல் மரப்பலகையால் செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் டேபிள் நீங்கள் உட்கார்ற சேர் கூட மரப்பலகையில் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தீர்ப்பு, உங்களுடைய தொழில், உங்களோட மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே மற்றவங்களோட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அப்போ மரப்பலகையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சேராக எடுத்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையில் கொடுக்கும். அதே போல் நீங்கள் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வர்றது அல்லது வாழைப்பழம் கொடுத்துட்டு வர்றது, இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் அந்த பூச நட்சத்திரம் வரும்போது ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் அடையலாம். அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புற்றுக்கு பால் ஊற்றுவது, நாக வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் வரும்போது புற்றுக்கு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுவது அல்லது புத்து சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு திருமஞ்சள் மஞ்சள் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, அல்லது ரொம்ப சிக்கலாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுக்கண்ணுக்கு பௌர்ணமி நாளில் அல்லது ஆயில்ய நட்சத்திரம் வரும்பொழுது ராகு காலத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் தடைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்தல், அடுத்தது விநாயகருடைய வழிபாடு, அன்னதானம், அதேமாரி விநாயகர் சிலை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுப்பது. வெள்ளரிக்க வேறால் செய்யப்பட்ட விநாயகர் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்து அந்த வெள்ளரிக்க விநாயகரை கொண்டு போய் எந்த வீட்லேயும் எந்த ஒரு தொழில் ஸ்தானத்திலையும் வச்சு அவங்க வழிபாடு செய்ய 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 உங்களுடைய தொழில் எந்த தடை இருந்தாலும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். அப்போ இந்த ஒரு வழிமுறை நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீடம். ஏதோ ஒரு பெரிய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா கிரீடம் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை ஒரு வேண்டுதல் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. அது விநாயகருக்கு வைத்தாலும் சரி அல்லது சிவனுக்கு வைத்தாலும் சரி அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுள் எதுவாக இருந்தாலும் சரி
அதற்கு கிரீடம் வைக்கின்ற ஒரு பிரார்த்தனையும் ஒரு வேண்டுதல் வைத்து அந்த காரியங்கள் நிறைவேறும் போது பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் வைக்க உங்களுடைய வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த பூர நட்சத்திரக்காரர்கள், இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் லட்சுமி ஆண்டாள் வழிபாடு, லட்சுமி ஆண்டாள் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இளவரச திருமண தகவல் மையம் வைக்கிறது இவங்களுக்கு எந்த மாரி ஒரு தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணத்துக்கு தேவையான உதவிகள், இப்போ ஒரு புதுசாக ஒரு திருமணம் ஆகுது, உங்களுடைய கிளைண்டோ அல்லது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களோட வேலைக்கு இருக்கிறவங்களோ உங்களோட முதலாளியாக இருக்கிறவங்களுக்கோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீர் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு பொருள் திருமணத்தன்று உங்களோட சொந்தக்காரங்களே இருந்தாலும் சரி அவங்க காசாக கொடுப்பதை விட பொருளாக வாங்கி பாத்திரமாக வாங்கி வைப்பது, கட்டில், பெட்டு, பீரோ அல்லது பார்த்தீங்கன்னா சாமான பாத்திரங்கள் அல்லது நகைகள், இந்தமாரி நீங்கள் மொய் வைக்கிறது பணத்தை விட இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் பொருளாக எடுத்து கொடுக்கும்போது உங்களோட தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா ஒரு புதிதாக கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த சீர்வரிசை பொருள் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தெய்வ கடாட்சம் லட்சுமி கடாட்சத்தையும் அவங்களுக்கு பயன்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த பொருளை நீங்கள் நம்ம பூர நட்சத்திரக்காரர்களை வாங்கி கொடுக்கும்போது அந்த தெய்வ கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் போது தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நீங்கள் அடையலாம். அடுத்தது உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு, அதோட சிவனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட வயதில் மூத்தவர்களோ பெரிய அதிகாரிகளோ அல்லது ஜோதிடர்களோ பெரிய ஜோதிடர்களோ நீங்கள் சந்திக்க போகும்போது எப்பயுமே ஒரு ஜோதிடம் பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்சவனு இருந்தாங்கன்னா மினிமம் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் ஒரு நபருக்கு ஒரு பொன்னாடை வாங்கி போர்த்துறது ரொம்ப சிறப்பு தரும். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அது உத்திரம்ன்றது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ வளர்ச்சினா வளர்ந்தவங்களுக்கு பொன்னாடை போத்தும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வளரக்கூடிய தகுதி நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அம்பாளை வழிபாடு செய்து கொள்வதும் அதேமாரி உணவு தானங்கள், நீர், பால், தயிர் இதெல்லாம் நம்ம செய்து கொள்வது ரொம்ப நல்லது. பயணத்துக்கு இலவசமாக, அதாவது பயணம் யாரோ ஒருத்தர் மேற்கொள்கிறாங்கன்னா காசி யாத்திரைக்கு இல்லை மற்ற கோயிலுக்கு இந்த மாரி ஒரு விஷயங்கள் ஏதாவது போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு பேருந்து பயணங்கள் நீங்கள் செலவு நீங்கள் பண்ணலாம். போக்குவரத்து செலவுகள் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணும்போது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றுதல், விநாயகருக்கு பன்னீர் தண்ணி ஊற்றுறது, தீர்த்தம் கொண்டு ஊற்றுறது, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது மிகப்பெரிய உங்களோட தொழில் அமோகமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதேமாரி எந்த கோயிலாக இருந்தாலும் எண்ணெய் தானமாக கொடுக்கும். தீபத்துக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் உங்களோட தொழில் நல்ல முறையில் ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானியுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த ஸ்தலங்களுக்கு போகிறது, அந்த கோயிலுக்கு போகிறது, வள்ளி தெய்வானுடன் இருக்கக்கூடிய முருகனுடைய ஃபோட்டோ உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கிறது, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் கருங்காலி வேல் அல்லது கருங்காலி மாலை நீங்கள் போட்டுக்கொள்வதை விட உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதாவது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு வளர்ச்சியும் வெற்றி கொடுக்கக்கூடிய கருங்காலி முருகனுடைய வேல், திரிசூல வேல் வைக்கக்கூடாது. முருகனுடைய வேலாக இருக்கக்கூடிய வேலை ஜோதிடலாக இருந்தீங்கன்னா டேபிள் மேலே வச்சுக்கலாம். மற்ற தொழில் இருந்ததுன்னா டேபிள் மேலே அதை ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடு, அந்த சிவன் மேலே சர்ப்பங்கள் இருக்கிற மாரி ஒரு சிவன் இருக்கு. வெறும் மொட்டையாக இருக்கிற சிவன், அதுக்கு மேலே சிவன் சுற்றி பாம்பு சிலைகள் இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடிய சிவனை இவர்கள் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கீழே இருக்கிற சிவனோட மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு, இந்த ஆதிகேசனுடைய பாம்பு சுற்றி இருக்கக்கூடிய சிலைகளாக இருக்கக்கூடியது இல்லை ஐம்பொன்னில் வச்சிருக்கக்கூடியது, இந்த மாரி மலை மேலே இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும். அந்த சிவனுக்கு ருத்ராட்ச மாலை அல்லது ஏதாவது ஒரு மாலை வாங்கிட்டு போய் அதுக்கு போட்டு
நீங்கள் நல்ல வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதற்குரிய அபிஷேக பொருளும் நீங்கள் அடிக்கடி வாங்கி கொடுக்கணும். மலை மேலே இருக்கிற சிவன் ஸ்தலங்களுக்கு அபிஷேக பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களோட தொழிலில் எவ்வளோ பெரிய தடைகளாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் அல்லது குருவை வணங்குவது தொழிற்ஸ்தானத்திற்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல விநாயகருடைய போட்டோஸோ அல்லது குருமார்களுடைய போட்டோஸோ கம்பல்சரி நீங்கள் வீட்டில் வைக்கிறது போட்டோ வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இவங்க பொறுத்த வரைக்கும் தங்க காயின் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்கள் உட்காரக்கூடிய நாற்காலிக்கு அடியில் 1 கிராம் இல்லை 1/2 கிராம் தங்கத்தை கொண்டு வந்து நாற்காலியில் வச்சு அது மேலே உக்காந்துட்டு வர்றதோ அல்லது தங்க ஆபரணம் உங்கள் உடம்புல இருக்கிறதோ இல்லை கையில் தங்க மோதிரம் அணிந்து கொள்வதோ பல வகையில் உங்களுக்கு நன்மை முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பல வகையில் நன்மைகளை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. இந்த அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வம், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திற்கு நீங்கள் பிறந்த கிழமையோ அல்லது அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலோ நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நல்லது. தீபம் ஏற்றணும், கற்பூரமும் பற்ற வைக்குது. இந்த கற்பூரத்தையும் நீங்கள் தீபாவளி காவல் தெய்வம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளே எந்த காவல் தெய்வம் இருக்குதோ அந்த காவல் தெய்வத்துக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கெட்டியாழ்வார்ன்ற பழமொழிகள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அந்த கேட்டைக்கு மட்டும் இந்த மணக்கோட்டைக்கு பஞ்சமே இருக்காது. அந்த மாரி ஒரு குணங்கள் தன்மைகள்லாம் இருக்கும். அப்படியேப்பட்ட நபர்கள் தொழிலில் ஜெயிக்கணும்னா விஷ்ணு வழிபாடு ஸ்ரீசக்கரம் வைத்து வணங்குவது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட்டு பேனா இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பைரவ லட்சுமி வழிபாடு, அது சிவன் வழிபாடும் அதேமாரி பைரவ லட்சுமி சனி பகவானுடைய வழிபாடும் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். இவர்கள் முதியோர் இல்லத்திற்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா அன்னதானம், முதியோர் இல்லத்திற்கு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு இதெல்லாம் உதவி செஞ்சுட்டு வந்தது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு இந்த மூல நட்சத்திரம் வரும்போது எல்லாருமே இந்த மூல நட்சத்திரம் வரும்போது ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அன்னதானம் செய்வதோ அல்லது பெட்ஷீட்டு கெட்டியாக இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு கீழே விரிப்பு இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணமாகிறவர்களுக்கு திருமண யோகமும் புத்திர பாக்கியலாளர்களுக்கு புத்திர பாக்கியமும் இந்தமாரி தொழிலில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் முன்னோருடைய அது கரெக்டாக மூல நட்சத்திரம் அன்னைக்கே வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது மிக விரைவில் உங்களுடைய கர்மவினை தோஷங்கள் நிவர்த்தி செய்து ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. அடுத்தது பூரட நட்சத்திரம். பூரட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சித்த புருஷருடைய வழிபாட்டு முறைகள், அதாவது என்ன சித்த புருஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கோவில் வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அந்த லக்ஷ்மி கோவில் அப்படின்றது பெண் கோவில் இருக்கும். அந்த அம்பாளுடைய கோயிலுக்கு பக்கத்தால் ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அந்த இடத்துல வஸ்திர தானங்கள் அல்லது பட்டு வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இந்த பூரண நட்சத்திரக்காரர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்காகட்டும் அல்லது திருமணம் ஆனவர்களுக்காகட்டும் அவங்களுக்கு ஏற்றாறு போல ஒரு சுமங்கலி பொருட்கள், அதாவது திருமண ஆனவர்களுக்கு சுமங்கலி பொருட்களும் இந்த தாலி கயிறு செட்டு இருக்கும். இதை ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு வழிபாட்டு முறைகள் செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க, விளக்கு பூஜை செய்கிறாங்க அப்படின்றதுனா அதுக்கு ஜாக்கெட் பெட்டு வளையல் இந்தமாரி இதெல்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்தமாரி ஜாக்கெட் பெட்டு வளையல் இதெல்லாம் வாங்கி கொடுப்பதற்காக திருமண யோகமும் அதேமாரி தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பாற்றலும் உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சு தடை பண்ணிட்டு இது வெற்றியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பூரண நட்சத்திரத்தில் பிறந்து திருமணம் தடை வந்ததுன்னா திருவிளக்கு பூஜைகள், அந்த விளக்கு போற்றி வழிபாடுடைய புத்தகம், அந்த விளக்கு பூஜைக்கு தேவையான தீபம், அந்த விளக்கு பூஜைக்கு தேவையான திரி ஆகிய பொருட்கள், ஜாக்கெட் பிட்டு, விளையல்,
இந்த தாலி செட்டு இதெல்லாம் ஒரு செட்டோடு சேர்த்து ஒரு 9 விளக்குக்கு ஒரு 11 விளக்கு இல்லை 21 விளக்கு இல்லை 54 விளக்கு உங்களோட வசதி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் அந்த சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான அமைப்பாற்றல் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் கோவில் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஜோதிட அலுவலகம், ஒரு ஆன்மீக கோவில், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கையில் கருங்காலி குச்சி வைத்து கொள்வதன் மூலமாக அவங்களோட அதிகாரத்தன்மைகளும் ஆளுமைத்தன்மைகள் அதிகமாக வளர்ச்சி கொடுக்கும். அந்த கருங்காலி குச்சியில் 2 சைட்லையுமே வெள்ளி காப்பு 2 சைட்லையும் போட்டு வைத்துக் கொள்வது அந்த சக்திகள் நல்ல முறையில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, மாலை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு கௌரவத்தையும் மதிப்பு மரியாதையும் அதிகமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. அடுத்ததாக திருவோண நட்சத்திரக்காரர்கள். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களை பிறந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றுவது அல்லது மரம் செடி மற்றவர்களுக்கு தானமாக வாங்கி கொடுப்பது, அதை கொண்டு போய் மற்றவர்களை வச்சு வளர்த்திட்டு வர அது வளர வளர உங்களுடைய வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலும் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய வழிபாட்டு முறைகள் செய்து கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மை. முருகனுக்கு எப்படி வரணும்னா செவ்வரளிப்பூ மாலை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வர்றது. முருகன் கோவில் சன்னதிக்கு போனீங்கன்னா குறிப்பாக தனியாக இருக்கக்கூடிய முருகனுடைய கோவில் வழிபாட்டு முறைகள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இன்னும் வாய்ப்புகள் கிடைச்சா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடைபயணம் மேற்கொள்வது பல வகையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கால பைரவரை ராகு காலத்தில் நீங்கள் அந்த சதய நட்சத்திரம் வரும்போது வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் ரொம்ப அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு லேகியம் இந்த நாளில் மற்றவர்களுக்கு ஃபஸ்ட்டு உணவாகாது. அந்த நாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக புத்திரபாக்கியம் கரு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகள், இந்த ராகு திசையோ ராகு புத்தி யாருக்கு வருதோ ஃபஸ்ட்டு அவங்களோட அட்டாக் ஆகிறது வயிற்றில் இருக்கிற குடல், அதை சாப்பாட்டு உணவு முறைகள், ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம், அரிப்புத்தன்மைகள்லாம் வரும். இதற்குரிய மருந்தை இந்த சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா மிக விரைவில் அது குணமாகும். அப்போ அந்த அன்னைக்கு கால பைரவருக்கு தொடர்ந்து ராகுகால வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தொழில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஜோதிடராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கழுத்தில் மஞ்சள் கலர் துண்டு நீங்கள் அடிக்கடி போட்டுக்கிட்டே வந்தீங்க, வெளியூரத்துக்கு போகும்போதோ இல்லை மற்றவர்களுக்கு மஞ்சள் துண்டு போத்துறதோ, இதெல்லாமே உங்களுடைய வளர்ச்சிகளும் தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மஞ்சள் துண்டு இருந்ததுன்னா நீங்கள் டேபிள் சேர் இது மேலே விரித்து வச்சு உக்காந்துக்கிறது, இல்லை டேபிள் மேலே விரித்து வைக்கிறது, இதெல்லாம் மஞ்சள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களகரமான ஒரு அமைப்பாற்றலும் நல்ல ஒரு அசுரவேக நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உத்வேகங்கள் உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதியோருடைய அதாவது முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்தல், ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி போடுவது, இதெல்லாம் ரொம்ப ஒரு செந்தூரம் வாங்கி கொடுப்பது, இந்த ஆஞ்சநேயரை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர். இதை நீங்கள் நல்ல வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது கைட் பண்ணுறது, அல்லது கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கறது, போக்குவரத்து காசு கொடுத்து உதவி செய்கிறது. இன்னும் இப்போ வரக்கூடிய 7.5 சனியோட தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மீனத்தில் தான் சனி பகவான் வரப்போகிறார். அப்போ மீனத்தில் சனி பகவான் வரும்பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே
அவங்க பயன்படுத்தக்கூடிய பாத்ரூமை அவங்களே க்ளீன் பண்ணுவதன் மூலமாக கூட அவங்களோட தொழில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பட்டு வஸ்திரங்கள் சாத்துவது, பட்டு புடவைகள் வாங்குவது, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். ஜோதிடர்களாக இருந்தாங்கன்னா சக ஜோதிடர்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு ஜோதிட கூட்டங்கள் நடக்குது, அந்த இடத்துல பிரிண்ட் போட்டு கொடுக்கறது, இல்லை அந்த ஜோதிட உலகத்துக்கு தேவையான ஒரு பொருளை உதவி செய்கிறது. ஸோ இந்தமாரி ஒரு விஷயத்தில் பல வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த 27 நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளை எந்த இடத்துக்கு எப்படி நம்ம பயன்படுத்தினா இந்த நட்சத்திரக்காரரில் நம்மளோட தொழிலில் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்த இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய நபர்கள் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. சீதா சுரேஷ் ஐயா அவர்கள், அகில் சித்தார்த் அவர்கள், பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்கள், இன்னும் சௌரிராஜன் ஐயா வந்திருக்கிறாரு, மணிமுருகேசன் ஐயா அவர்கள், கோவிந்தராஜ் ஐயா அவர்கள். இன்னைக்கு சிஸ்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல் முறையாக காவேரிப்பட்டினத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய வெங்கடேஷன் ஐயா அவர்கள் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தில் முதல் முறையாக பேச இருக்கிறார். இதெல்லாம் தொடர்ந்து நிறைய பேச்சாளர்கள் நிறைய கருத்துக்கள் இன்றைக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இவ்வளோ நேரம் வரைக்கும் என்னுடைய சிறப்புரையை கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.